ஆமா. இந்த ஒரு தங்கையும் எங்க திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றே தெரியுமா? சித்திரா தாளகுடியே, அதாவது சைந்து மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கேன். சைந்து மன்னனுக்கு? ஆமா. அப்படி திருமணம் செய்து கொடுத்தாலும் எங்களுக்கு பங்காளியார், எதிரிகள் யார்? என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஓடி போன பேடி பயணிகள், கட்டவிடுக்க பிறந்த குற்றவாளி பயணிகள், பாண்டவர்கள் என்ன சிறு வயதிலே பகை ஏற்பட்டு விட்டது. பகை ஏற்பட்டு விட்டது. ஆமா. எப்படிங்க பகை ஏற்பட்டு? சொல்ல வேண்டும் என்றால் திரும்பி சொல்லணும். சின்ன சிறு வயதில் இந்த பகை ஏற்பட்டு விட்டது. இந்த பகையாலே பாண்டவர்களை வாழ விடக்கூடாது. அப்படி என்று அழைத்து பாசமிட்டு சிறப்பாட்டு பகடியிட்டு காய்பிடித்து பகடியாட்டு உருவாக்கி செய்தது. இந்த பகடியாட்டத்திலே நாடு நகர ரவி செங்கோல் அளித்துமே எழுந்தார்களா? பாண்டவர்கள் பகடையாத்திலே தோல்வியிட்டவர்கள் இங்கே இருக்கக்கூடாது. அப்படி என்று அவங்களை என்ன செய்து பிடித்து வச்ச தொழிலை கட்டினி. கடுமைகளை இருக்கக்கூடாது. அப்படி என்று வச தொழிலை கட்டினி. அங்க இருக்கக்கூடிய குறும்பெரியவர்கள் என்ன சொன்னார்கள்? திரிவாதிலா பாண்டவர்கள் அடிமையானாலும் உமக்கு அடிமை இல்லை. அதாவது நாடை இழந்தவர்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து ஏதாவது முடிவு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு நான் என்ன செய்தேன்? பாண்டவர் இங்க இருக்க வேண்டும் என்றால் இந்த குறுப்பெரிவார் அரசவையில் முன்பாக நான் சொல்லுகிறேன். அப்படி என்று நான் வார்த்தை கூறுகிறேன். பாண்டவர் 12 ஆண்டு வனவாசம், ஒரு ஆண்டு அஞ்ஞாத வாசம் கால கழித்து வந்தால் நாடு தருவனா என்று தலையாசத்திரி. நாடு தருகிறேன் என்று தலையாட்டினார் என்று பாண்டவர் மனம் ஓட்டினி. பாண்டவர் மனம் முடித்தார்கள். 1வது வனத்திலிருந்து 12 முடித்து அஞ்ஞாத வாசத்தை முடித்து நாடு கேட்க வந்தார்கள். தூது விட்டார்கள். அவங்களை எவ்வளவு சதி திட்டம் தீட்டினேன். ஒருவன் கூட சாகவில்லை. உண்மை. அதெல்லாம் தப்பித்து நாடு கேட்க முதல் தூதாக இந்த உலக மகாமுனிவர் உண்மை நாடு கேட்க வந்தார். நீ யாருடா நாடு கேட்க வந்தாய்? மாமனா, மச்சானா, அண்ணனா, தம்பியா? நீ ஒரு முனிவர், நாடு தர முடியாது என்று வார்த்தைகள் கூறி அதுக்கு பிறகு யார் வந்தார்கள்? அர்ஜுனனுக்கு அள்ளிக்க பிறந்த வீர வந்த பிள்ளைகள் வந்தார். நாடு வேணும் அப்படத்துல வாங்கிக்கொள். என்னிடத்துல கேட்காதே. அப்ப தோல்வடித்து பாடார்கள். நாடு எனக்கு சொந்தத்தை சொல்லி. 3வது யாரு தெரியுமா? மத்தால் அடிப்பட்ட மாமியார பெண்ணாண்ட கருமூஞ்ச கண்ணன். அவன் வந்தா நாடு கேக அவன் இடத்துல நாடு கொடுக்க முடியாது. அதாவது ஊசி மொழியில மண்ணு எவ்வளவு ஒட்டு இருக்குதோ அவ்வளவு கூட தர மாட்டேன். இந்த அச்சாபுர சாமராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மண்ணை 3 உருண்டையா பிடித்து சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். பங்காளிகளுக்கு மண்ணு நாடு தரமாட்டேன். அப்படி என்று வார்த்தை ஊறினி. அது அறிந்த கண்ணன் சண்டைக்கு நாள் குறித்தார். 10 மணியில் நாடு என்று சொல்லி அதுக்கு சண்டைக்கு நாள் குறித்தாரா? ஆமா.
சண்டைக்கு நாள் குறித்து 8,80,100,000 சதுர மைல் கொண்ட குருச்சேத்திர தலைச்சி தேசம். குருச்சேத்திர விட பூமி. ஆமா, சரிங்க. குருச்சேத்திரத்திலே விஸ்வர்ண கம்பத்தனாடி கொடியாச்சி விட்டா திருட்டு கண்ணன் சண்டைக்கு. ஆமா, சரிங்க. அதறிந்து என்னிடத்துல என்ன சாதாரண சேனைகளா எப்படிங்க 11,000 குரோடி சேனை. இந்த சேனையெல்லாம் வைத்துக் கொண்டு சண்டையை தொடங்கினேன். ஆமா, முதல் நாளிலே யாரு பலி கொடுத்தாலும் ஒன்றுதான். அப்படி என்று பாண்டவர் கலையிலே முதன்மையாக அரவண பலி ஊட்டினார்கள். அது எனக்கு முதல் வெற்றியா தெரிந்தது. அதனால மீண்டும் இந்த 6 நாள் தோல்வியாகிக் கொண்டிருக்கிறீங்க. எனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? சொல்லுகிறேன். மீண்ட 6 நாள் தொடக்கத்திலே மன்னாத்தி மன்னர்களும் மகுடமுடி வேந்தர்களும் சேனாதி சேனைகளும் இங்க சண்டைக்கு போறவர்கள் ஒவ்வொரு சேனை திரும்பி வந்ததே கிடையாது. திரும்பி வரவே இல்லை. மண்ணோடு மாண்டு மடித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க விடிந்தால் 8 நாள் சண்டை. 8 நாள் சண்டை. இந்த 8 நாள் சண்டைக்கு யாரு போவது, யாரு வருவது, என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லை. ஒவ்வொரு தினமாக போறக்கூடியவர்கள் திரும்பி வந்ததே கிடையாது. முடிந்தால் 8 நாள் சண்டைக்கு யாரு பார்க்க வேண்டும் ஒன்றுமே தெரியவில்லை. அது சீக்கிரமாக ஜகுடி மாமனால் இதுவா ஆலோசனை கூற வேண்டும்.